everyone, welcome to our channel. In the video the rise of nationalism in Europe in the lesson 1848 the revolution of the liberals in the topic பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Parallel to the revolt of the poor, unemployed and starving peasants and workers in many European countries in the year 1848, a revolution led by the educated middle classes was underway. So இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இந்த poor people, unemployed, starving peasants and workers இவங்க எல்லாருமே revolution நடத்திட்டு இருக்காங்க, revolt. அந்த revoltsக்கு parallel என்ன நடக்குது அப்படின்னா இன்னொரு ரெவல்யூஷனும் நடக்குது. இது யாரு? எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் பீப்புள் இந்த ரெவல்யூஷனை லீட் பண்றாங்க. Events of February 1848 in France had brought about the abdication of the monarch. So நம்ம February 1848 ஈவெண்ட் இது நம்ம போன வீடியோலயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இந்த ஈவெண்ட் மூலமா என்ன ஆகுது, பிரான்ஸ்ல ஆப்டிகேஷன் ஆஃப் த மொனார்க். அந்த டைம்ல மொனார்க்கா இருந்தவர் லூயிஸ் பிலிப். அவர் ஆப்டிகேட் ஆகுறாரு. ஆப்டிகேட்னா பதவி நீங்குறாரு. And a republic based on universal male suffrage had been proclaimed. So அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் பதவி நீங்கின பிறகு என்ன ஆகுதுன்னா, பிரான்ஸை ஒரு ரிபப்ளிக் நேஷனா அவங்க அறிவிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, யூனிவர்சல் மேல் சஃபரேஜ், அதாவது எல்லா மேல்ஸ்மே அவங்க டாக்ஸ் பேயர்ஸா இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் எல்லா மேல்ஸ்மே ஓட் பண்ணலாம். எல்லா மேல்ஸ்க்குமே அந்த ரைட் டு ஓட் கிடைக்குது. அது மூலமா அதை பேஸ் பண்ணி பிரான்ஸை ரிபப்ளிக் நேஷனா அறிவிக்கிறாங்க. இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் யூரோப் வேர் independent nation states did not exist. மற்ற யூரோப்பியன் பார்ட்ஸ்ல, மற்ற யூரோப்பியன் ரீஜன்ஸ்ல எங்கெல்லாம் இந்த இண்டிபெண்டன்ட் நேஷன் எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னு பார்க்கும் போது எங்கெங்கெல்லாம், ஜெர்மனி, இட்டாலி, போலாண்ட், ஆஸ்ட்ரோ ஹங்காரியன் எம்பையர், இந்த இடத்துலலாம் என்ன ஆகுதுன்னா, மென் அண்ட் விமன், இந்த ரீஜன்ஸ்ல இருக்கிற எல்லா மென்னும் விமனும் ஆஃப் the liberal middle classes, the middle class, liberal middle classes சேர்ந்த எல்லா men and women மொத்தமா ஒன்னா கம்பைன் ஆகி அவங்க டிமாண்ட்ஸை கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனலிசம் கொண்டு வரணும், வித் நேஷனல் யூனிஃபிகேஷன், தட் இஸ் ஒன் நேஷன் அப்படின்றத நம்ம கொண்டு வரணும் அப்படின்றத அறிவுறுத்துறாங்க. They took advantage of the growing popular unrest to push their demands for the creation of nation state on parliamentary principles, a constitution, freedom of the press and freedom of association. So ஏற்கனவே நிறைய யூரோப்பியன் ரீஜன்ஸ்ல என்ன நடக்குது, ரிவால்ட்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. அட்வான்டேஜ்னா சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. யாரு? இந்த மிடில் கிளாஸ் பீப்புள். அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, நேஷன் ஸ்டேட்டா கிரியேட் பண்ணணும், நேஷன் ஸ்டேட்டா ஆகணும். எதை பேஸ் பண்ணினா, பார்லிமெண்ட்ரி பேசஸ், அந்த பார்லிமெண்ட்ரி பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி ஒரு நேஷன் ஸ்டேட்டா மாறணும் அப்படின்னு அவங்க கொண்டு வராங்க. யாரு? மிடில் கிளாஸ் பீப்புள்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. பார்லிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன வரும், பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லாஸ் எல்லாத்தையுமே, கான்ஸ்டிடியூஷன், அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ், சென்சார்ஷிப் இருக்கக்கூடாது. தட் இஸ் பிரஸ்ஸுக்கு அந்த ஃப்ரீடம் தரணும். என்ன நடக்குதோ அதை அவங்க பேப்பர்லயோ இல்ல நியூஸ்லயோ கொண்டு வரத்துக்கு அந்த ஃப்ரீடம் வரணும் அப்படின்ற இந்த கோரிக்கையெல்லாம் அவங்க வைக்கிறாங்க. In the German regions, a large number of political associations whose members were middle class professionals, businessmen and prosperous artisans came together in the city of Frankfurt and decided to vote for all German National Assembly. So நிறைய ஜெர்மன் ரீஜன்ஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸ், அதாவது அரசியல் சங்கங்கள் உருவாகுது. இதுல யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்க அப்படின்னா, மிடில் கிளாஸ் ப்ரொஃபஷனல்ஸ், பிசினஸ் மேன் அண்ட்
ப்ராஸ்பரஸ் ஆர்டிசன்ஸ். இவங்க எல்லாரும் வந்து அதுல மெம்பர்ஸா இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. எந்த இடத்துல ஒண்ணு சேர்றாங்க அப்படின்னா பிராங்க்ஃபர்ட் இந்த சிட்டில வந்து ஒண்ணு சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா டிசைட் டு vote for an ஆல் ஜெர்மன் நேஷனல் அசம்பிளி. இந்த ஆல் ஜெர்மன் நேஷனல் அசம்பிளி அப்படின்ற ஒரு அசம்பிளியை வந்து உருவாக்கி அதுல வந்து எல்லாரும் அதுக்கு ஓட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. On 18th May 1848, 831 elected representatives marched in a festive procession. On 18th May 1848, 831 elected representatives marched in a festive procession to take their place in the Frankfurt Parliament convent in the Church of St. Paul. ஸோ மே 18th 1848ல என்ன ஆகுது அப்படின்னா இங்க அவங்க சொல்றாங்கல்ல ஆல் ஜெர்மன் நேஷனல் அசம்பிளி வந்து ஒன்று உருவாக்கி அதுல வந்து எல்லாரும் அதுக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஓட் பண்ணி 831 எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து செலக்ட் பண்றாங்க. ஸோ மார்ச் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா மார்ச் பண்ணி ஒரு ப்ரொசஷனா இப்போ நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நடக்கும் போது வந்து நிறைய பேர் குரூப்பா போவாங்கல்ல ப்ரொசஷன் மாதிரி ஒரு குரூப்பா வந்து அவங்க மார்ச் பண்ணி போறாங்க. எங்க போறாங்கன்னா பிராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட்டுக்கு போறாங்க. எதுக்குன்னா அவங்க பதவி வந்து ஏத்துக்கிறதுக்காக. கன்வென்ட் இன் த சர்ச் ஆஃப் செயின்ட் பால். அது எங்க நடக்குதுன்னா சர்ச் ஆஃப் செயின்ட் பால் அந்த இடத்துல வந்து நடக்குது. They drafted a constitution for a German nation to be headed by a monarchy subject to a parliament. ஸோ அவங்க என்ன டிராஃப்ட் பண்றாங்க, அவங்க என்ன கொண்டு வராங்கன்னா கான்ஸ்டிடியூஷன். இந்த ஜெர்மன் நேஷனுக்கு வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனை வந்து கொண்டு வராங்க. அது வந்து அந்த பார்லிமெண்ட் வந்து இந்த மொனார்கிய கண்ட்ரோல் பண்ற மாதிரி. ஸோ இந்த மொனார்கிய வந்து யாரு ஹெட் பண்றா, பார்லிமெண்ட் வந்து ஹெட் பண்ணும். மொனார்கி வந்து அவங்களுக்கு கீழே வந்து இருக்கிற மாதிரி வந்து அந்த ரூலை வந்து அவங்க டிராஃப்ட் பண்றாங்கன்னா கொண்டு வராங்க. when the deputies offered the crown on these terms to Frederick Wilhelm IV, King of Prussia, he rejected it and joined other monarchs to oppose the elected assembly. So அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல இவங்க எல்லாரும் வந்து இந்த பதவியை வந்து யாருக்கு தராங்க அப்படின்னா ஃபெட்ரிக் வில்ஹெம் 4 அப்படின்ற அந்த கிங்குக்கு வந்து கொடுக்குறாங்க. சப்ஜெக்டட் டு த கண்டிஷன். இப்போ அவங்க சொன்ன எல்லா லாஸ் எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்து வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த மொனார்க் பதவியை வந்து அந்த கிங் பதவியை வந்து தராங்க. கிங் ஆஃப் புருஷியா அவர் என்ன பண்றாரு, அந்த பதவியை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு அவர் மற்ற கிங்ஸோட சேர்ந்து இந்த எலெக்டட் இந்த அசம்பிளி எலெக்ட் பண்ண அசம்பிளி இருக்குல்ல அந்த எலெக்டட் அசம்பிளியை வந்து அப்போஸ் பண்றாங்க மற்ற கிங்ஸ் எல்லாம் சேர்ந்து. While the opposition of the aristocracy and military became stronger, the social basis of parliament eroded. ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து வில்ஹெம் அவரும் வந்து மற்ற கிங்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து இந்த பார்லிமெண்ட் அசம்பிளியை வந்து அப்போஸ் பண்றாங்க. அவங்க கூட யாரு சேர்றாங்க அப்படின்னா இந்த அரிஸ்டோகிராட்ஸும் மிலிட்ரி பீப்புளும் வந்து ஒன்னா சேர்ந்து இந்த பார்லிமெண்ட்டை வந்து அகேன்ஸ்டா நிக்கிறாங்க, அவங்களுக்கு அகேன்ஸ்டா. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த பார்லிமெண்ட் வந்து அழிக்கப்படுது. The parliament was dominated by the middle classes who resisted the demands of workers and artisans and consequently lost their support. இந்த பார்லிமெண்ட்ல வந்து யாரு டாமினேட்டிங்கா இருந்தாங்க, அதாவது மேஜரா இருந்தாங்க அப்படின்னா நம்ம பார்த்திருக்கோம் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் வந்து டாமினேட்டிங்கா இருந்தாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மெம்பர்ஸ் பார்லிமெண்ட்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரும் இந்த ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ் அவங்களோட டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து சப்போர்ட் பண்ணாம அவங்களுக்கு அகேன்ஸ்டா வந்து இருக்காங்க. அதனால என்ன ஆயிடுதுன்னா இந்த மிடில் கிளாஸ் மெம்பர்ஸ் பார்லிமெண்ட்ல இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து இவங்களோட சப்போர்ட் வந்து கிடைக்காம போயிடுது. இந்த எண்ட் troops were called in and the assembly was forced to disband. So கடைசில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா troops were called in அப்படின்னா இந்த மிலிட்டரி இருக்காங்கல்ல அவங்கள வந்து உள்ள கூப்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் அசம்பிளியும் வந்து கலைஞ்சிடுது. The issue of extending
political rights to women was a controversial one with the liberal movement, in which large number of women had participated actively over the years. So political rights அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் டு ஓட் யாரு கொடுத்தாங்கன்னா மென்னுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் விமனுக்கு கிடையாது. இது ஒரு கான்ட்ரவர்ஷியலாவே அவங்களுக்குள்ளேயே இந்த லிபரல் மூவ்மெண்ட்ஸ்குள்ளேயே போயிட்டே இருந்தது. in which large number of women, ஏன்னா லிபரல் மூவ்மெண்ட் அதுல பார்க்கும்போது மெம்பர்ஸா இருக்கிறவங்க both men and women ரெண்டு பேருமே தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நிறைய வருஷமாவே அந்த லிபரல் அப்படின்ற அந்த லிபரலிசம் அந்த லிபரல் மூவ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க both men and women ரெண்டு பேருமே இருந்தாங்க. Women had formed their own political associations, founded newspapers and taken part in political meetings and demonstrations. இந்த லிபரல் மூவ்மெண்ட்ல இருந்த விமன் என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸ், அதாவது அந்த அரசியல் சங்கங்கள் அவங்களே ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ்லயும் அவங்க அட்டென்ட் பண்ணிருக்காங்க, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இதெல்லாமே இருந்தாலும் despite this they were denied suffrage rights during the election of the assembly. இவ்ளோ அவங்க இன்வால்வ்மெண்டா இருந்தாலுமே, இவ்ளோ இன்வால்வ்டா விமன் இருந்தாலுமே அவங்களுக்கு சஃப்ரேஜ்னா நம்மளுக்கு தெரியும், ரைட் டு ஓட் அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு அந்த ரைட் டு ஓட் அவங்களுக்கு தரல. எப்போ அப்படின்னா இந்த அசெம்பிளி எலெக்ஷன் அப்ப நடந்ததுல, அதுல அவங்களுக்கு ரைட் டு ஓட் அவங்களுக்கு தரல, வெறுமையா மென்னுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. When the Frankfurt Parliament convened in the Church of St. Paul, women were admitted only as observers to stand in the visitors gallery. So நம்ம முதல்ல பேரால பார்த்திருந்தோம்ல, அவங்க மெம்பர்ஸ்லாம் எங்க அவங்க உறுதிமொழி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சர்ச் ஆஃப் செயின்ட் பால்ல தான் எடுக்கிறாங்க, பிராங்க்ஃபர்ட்ல. சோ அவங்கலாம் எடுக்கும் போது விமன் என்னவா இருக்காங்கன்னா, அவங்க ஜஸ்ட் ஒரு அப்சர்வர்ஸா தான் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்களே தவிர மெம்பர்ஸ் யாருமே விமன் கிடையாது. அததான் சொல்றாங்க. Though conservative forces were able to suppress liberal movements in 1848, they could not restore the old order. இந்த கன்சர்வேட்டிவ்ஸ்ல இருந்தாங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த லிபரல் மூவ்மெண்ட்ஸை சப்ரஸ் பண்றாங்க, அடக்குமுறை பண்றாங்க. அப்படி பண்ணாலும் என்ன ஆகுதுன்னா, they could not restore the old order. பழைய மாதிரி அவங்களால அந்த பவருக்கு வர முடியல. Monarchs were beginning to realize that the cycle of revolution and repression could only be ended by granting concessions to the liberal nationalist revolutionaries. The monarchs அப்பதான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரியலைஸ் பண்றாங்கன்னா, அவங்களால என்னதான் அவங்க இந்த லிபரல்ஸை சப்ரஸ் பண்ணாலும் அடக்குமுறை பண்ணாலும் அவங்களால அந்த பழைய பவருக்கு வர முடியல. அப்பதான் மொனார்க்ஸ் என்ன பண்றாங்க, என்ன ரியலைஸ் பண்றாங்கன்னா, இந்த ரெவல்யூஷன், இந்த ரெப்ரஷன், இந்த அடக்குமுறை இது எல்லாமே எப்போ எண்ட் ஆகும்னா, by granting concessions to the liberal nationalist revolutionaries. அதாவது அவங்க கேக்குற அவங்க கொண்டு வர சொல்ற அந்த கன்செஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் இந்த ரெவல்யூஷன், இந்த ரெப்ரஷன் எல்லாத்தையும் ஒரு எண்டுக்கு கொண்டு வரும் அப்படின்றத அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க. Hence in the years after 1848, the autocratic monarchies of Central and Eastern Europe began to introduce changes that had already taken place in Western Europe before 1815. So இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் யூரோப்ல 1815க்கு முன்னாடியே இந்த சேஞ்சஸ், நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அதான் இந்த கன்செஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த கன்செஷன்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதே கன்செஷன்ஸை சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப்ல 1848க்கு அப்புறமா கொண்டு வராங்க. என்னென்ன கன்செஷன்ஸ் அப்படின்னா, serfdom and bonded labor were abolished both in Habsburg dominions and in Russia. அதாவது serfdom அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சர்வ்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த லேண்ட் லார்ட்ஸுக்கு கீழே அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அங்கேயே தங்கி அங்கேயே ஒர்க் பண்றவங்க. அந்த serfdom-ஐயும்
அதே மாதிரி பாண்டட் லேபர்ஸ் அப்படின்னா வந்து கொத்தடிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இதெல்லாம் இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சர்வ்டம் அப்புறம் அதே மாதிரி இந்த பாண்டட் லேபர் சிஸ்டம் இதெல்லாம் வந்து அபாலிஷ் பண்றாங்க. எங்க அப்படின்னா ஹாம்ஸ்பர்க் டொமினியன்ஸ், ஹாம்ஸ்பர்க் எம்பையர் இருக்குல்ல, அது கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த ரீஜன்ஸ்லயும் ரஷ்யாலயும் வந்து இதெல்லாம் வந்து அவங்க அபாலிஷ் பண்றாங்க. The Habsburg rulers granted more autonomy to the Hungarians in 1867. So இந்த Habsburg rulers வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஹங்காரியன்ஸ் 1867ல ஹங்காரியன்ஸ்ன்றவங்க வந்து இந்த ஹாப்ஸ்பர்க் அந்த ரீஜன்ல இருக்கிற பீப்புள் அவங்களுக்கு வந்து ஆட்டோனோமியை வந்து தராங்க. ஆட்டோனோமின்னா என்னன்னா தன்னாட்சி முறை, அதாவது தங்களோட ஏரியாவை வந்து அவங்களே வந்து ரூல் பண்றது, அததான் வந்து ஆட்டோனோமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாம்ஸ்பர்க் ரூலர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற அந்த மக்களுக்கு, அந்த ரீஜன்ல இருக்க மக்களுக்கு வந்து இந்த ஆட்டோனோமி வந்து அவங்களுக்கு கிராண்ட் பண்றாங்க, அதாவது அவங்களுக்கு தராங்க. இந்த பாயிண்டோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.